ஃபேப்ரிக் நல்லா இருக்கா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பெருசா ஒன்னும் ரேட் டிஃபரன்ஸ் இல்ல, பட் குவாலிட்டி டிஃபரன்ஸ் நிறையவே இருந்துச்சு இதுல. இது எம் சைஸ் தான் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இது லுக்கே வந்து டிஃபரெண்டா கொடுக்கும், பார்க்க வந்து ஒரு மாதிரி ரிச்சா ராயலா இருக்கும், டீசெண்டா. ஹே ஹாய், வெல்கம் டு ரம்யா வெங்கட் விங்ஸ். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாருமே இப்ப தேடிட்டு இருப்போம் நைட்டி வாங்கலாமா, காட்டன் ட்ரெஸ் வாங்கலாமா, காட்டன் சாரீஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் இது இருக்க போது. வாங்க நம்ம என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இல்ல, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மர். சோ இப்போ எல்லாருமே காட்டன்ல இருக்கிற ஃபேப்ரிக்கா தான் தேடிட்டு இருப்போம், எந்தெந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஹோம் மேக்கர்ஸ்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வீட்டுல இருக்கும்போது நைட்டி போடலாம். பட் அவங்களுமே வெளியில போகணும் அப்படின்னும் போது நம்ம காட்டன் ட்ரெஸ் தான் வந்து நம்ம தேடுவோம். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் வேலைக்கு போறவங்க இல்ல காலேஜ் போற கேர்ள்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா ரெகுலரா வந்து சுடிதார் எல்லாம் வேர் பண்ற அவசியம் இருக்கும். சோ அவங்களுக்கு கண்டிப்பா காட்டன் ட்ரெஸ் வந்து இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க தேடுறதுக்கு. சோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஹோம் மேக்கர்ஸ், ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி காட்டன்ல தான் குர்த்தி செட் கொண்டு வந்திருக்கேன். சோ வாங்க நம்ம அதை பார்க்கலாம். ஐ திங்க் நான் இப்ப கொண்டு வந்திருக்கிற எல்லாமே அண்டர் 500 பட்ஜெட்குள்ளதான் இருக்கு. சோ வந்து ரொம்ப ரேட்ல எல்லாம் நான் கொண்டு வரல. மினிமலான பட்ஜெட்ல எல்லாராலையுமே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஃபுல் செட்டையுமே நான் கொண்டு வந்திருக்கேன். சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு பிங்க் கலர் குர்தா செட்டு தான் இது. ஐ திங்க் 420 rupeesக்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். எனக்கு 2 முறை நான் வந்து ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் செக் பண்ணியிருந்தேன். 420 rupeesக்கு இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி. இதுல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு, எது எல்லாம் பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். முக்கியமா நம்ம சம்மர்ல வந்து காட்டன் தேடுறதுக்கான ரீசன் வந்து சாஃப்டா இருக்கணும், நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நம்ம அதுக்கு என்ன பார்ப்போம், ஃபேப்ரிக் நல்லா இருக்கா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இது ஃபேப்ரிக் ரொம்பவே சூப்பரா இருக்கு. 420 rupees அந்த ரேஞ்சுக்கு இந்த அளவுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப சூப்பரான ஆஃபர் தான் என்ன கேட்டா. சோ இதோட கம்ஃபர்டபிலிட்டி, அதோட பாக்குறதுக்கு காலேஜுக்கும் ஆபீஸ்க்கும் போடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் ஷாப்பிங் போறோம் அப்படின்னாலும் இதை வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டீசென்டான லுக்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட செஸ்ட் ஒர்க் எல்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க, இந்த த்ரெட் எம்ப்ராய்டரியா அந்த மாதிரி கொடுத்து இந்த சீக்வன்ஸ் ஒர்க் கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேப்ரிக் நல்லா இருக்கு. இதுக்கு லைனிங்லாம் இல்ல, காட்டன் அப்படிங்கறதுனால லைனிங் இல்ல. பட் டிரான்ஸ்பரண்டா இல்ல, நல்லா இருக்கு. இதோட டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எம் சைஸ் பிக் பண்ணிருந்தேன், எனக்கு எம் கரெக்டா இருக்கும். பட் இது ஸ்லைட்லி கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. அதோட இது காட்டன் வேற, நம்ம வந்து யூஸ் பண்ண கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க இதை பிக் பண்ணிக்கோங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. சோ அது மட்டும் தான் எனக்கு இதுல கொஞ்சம் சின்ன டிராபேக். மத்தபடி குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. 420 rupeesக்கு இது செம்ம வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். டாப் இப்படி இருக்கா, இதோட பேண்ட்டையுமே பார்க்கலாம். பேண்ட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. நம்ம எப்படியும் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா பிக் பண்ண போறோம் அப்படின்னும் போது இது இன்னுமே கூட நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு டாப் மட்டும் தான் கொஞ்சம் டைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. பேண்ட் எனக்கு ஓகேவா தான் இருந்தது. எனக்கு சைஸ் இது ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் எனக்கு இல்ல. டாப் மட்டும் தான், அதுவும் இந்த ஷோல்டர்ஸ் கிட்ட இந்த செஸ்ட் கிட்ட மட்டும் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. சோ அதனால ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா பிக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பேண்டோட டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கு. ஷாலுமே ரொம்ப லென்த்தா நல்லா கொடுத்திருந்தாங்க. ஐ திங்க் ஷால் வந்து பியோர் காட்டனா அப்படின்னு கேட்டா கிடையாது, கொஞ்சம் வந்து மிக்சடா தான் இருக்கு. பட் ஓகே, நல்லா தான் இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு பியோர் காட்டன்லாம் நம்மளும் எதிர்பார்க்க முடியாது. கம்ஃபர்டபுளா இருக்கா நம்ம பட்ஜெட்டுக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். சோ ஷால் மட்டும் கொஞ்சம் காட்டன் மாதிரி தெரியல, லைட்டா மிக்சட் மாதிரி தான் இருக்கு. பட் ஓகே, ரொம்ப லென்த்தா நல்லாவே இருக்கு. நான் வேர் பண்ண ஒரு வீடியோ பக்கத்துல உங்களுக்கு ஆட் பண்றேன். சோ அந்த லுக்ல தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தப்போ. உங்களுக்கும் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், போய் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மாதிரி கிரீன் கலர் ஒரு ட்ரெஸ். எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இதோட கம்ஃபர்டபிலிட்டி, இதோட மெட்டீரியல் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. பெருசா ஒன்னும் ரேட் டிஃபரன்ஸ் இல்ல, பட் குவாலிட்டி டிஃபரன்ஸ் நிறையவே இருந்துச்சு. இதுல வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாப்போட பேட்டர்னே டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இதோட மெட்டீரியலுமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. பெருசா இல்ல, 420, இது 480. இந்த ஒரு 60 rupeesலயே வந்து ரொம்பவே செம்ம டிஃபரன்ஸ் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் மெட்டீரியலா இருக்கு. குவாலிட்டி இது சூப்பரா இருக்கு. இதோட நெக் பேட்டர்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரி வி நெக் இங்க ஓபன் வந்தாலே ஓகே,
அவ்வளவுதான் செட் ஆயிடுவேன் அந்த மாதிரி இருந்துச்சு. சோ இதுக்கு வீநெக்கு கொடுத்துருக்காங்க, சின்னதா ஸ்லிட் கொடுத்து அப்புறம் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு போட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த பிங்கை விட இது கம்பேரிட்டிவ்லி கேட்டா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ரேட், அதோட ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது எம் சைஸ் தான், பெர்ஃபெக்டா இருந்துச்சு. இதுல எந்த ஒரு டிராபேக்குமே இல்ல. சூப்பரா பெர்ஃபெக்டா எனக்குன்னு ஸ்டிச் பண்ண மாதிரி அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்துச்சு. சோ இது இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதோட பேண்ட் ஷாலையும் பார்க்கலாம். இதோட பேண்ட் டிசைன் இப்படிதான் வந்திருக்கு. சோ போட்டா நல்லா லுக் நல்லா இருக்குப்பா. இது இன்னுமே நல்லா பியூர் காட்டன்ல இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கிரீன் கலர், இதோட கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. இதோட துப்பட்டாவும் நல்லாவே வந்து பியூர் காட்டன்லயே கொடுத்துருக்காங்க. 480 rupeesக்கு வேற லெவல் வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. இதோட ஃபிட்டிங், குவாலிட்டி எல்லாமே. மேபி இது மட்டும் வந்திருந்தா எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குமான்னு தெரியல. அந்த 420யோட கம்பேர் பண்ணும்போது பெருசா 60 ரூபாயிலேயே இவ்வளோ டிஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு செகண்ட் ஆப்ஷனே வேண்டாம், தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஆர்டர் பண்ணும் போதே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்து ஆர்டர் பண்ண ஒரு ட்ரெஸ்னா இந்த ஒரு ட்ரெஸ் தான். இதுவும் ஒரு மாதிரி பிங்க் கலர் தான். பட் இது வந்து ஒரு மாதிரி மில்க் பிங்க் கலர்ல ஒரு மாதிரி லைட் ஷேட், நம்ம எப்பயும் பாக்குற அந்த டார்க் பிங்க் கிடையாது. இது ஒரு மாதிரி டல்லா ஒரு மாதிரி மைல்டா இருக்கிற ஒரு பிங்க் கலர்ல இருக்கு. இதோட மெட்டீரியலுமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது காட்டன் அப்படின்னு சொல்ல முடியாது, காட்டன் பிளெண்டட் அப்படின்னு சொல்லலாம். ரயான் வித் காட்டன் பிளெண்டட். பட் குவாலிட்டி வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. எனக்கு பியூர் காட்டனை விட எனக்கு இந்த மாதிரி ரயானோட பிளெண்ட் ஆகுற ஒரு மெட்டீரியல் போடும்போது ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் இது ஸ்ட்ரிங்க் ஆகாது, அப்படியே இருக்கும், கலர் ஃபேட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய இதுல வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ல. சோ எனக்கு அந்த மெட்டீரியல் அவ்வளவு பிடிச்சிருந்தது. அதோட நல்லா வெயிட்டா நல்லா சூப்பரா இருக்கும், காத்துக்கு ஆடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாம இது நல்லா வெயிட்டா நல்லா இருக்கும். எனக்கு இந்த ட்ரெஸ் பார்த்தப்போ இமேஜ்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட நெக் பேட்டர்ன், இதோட ஃபிட்டிங் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. இதுவுமே நான் எம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுல 38 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட பேட்டர்ன் இந்த மாதிரி கலர் வேர் பண்ணும்போது ஒரு மாதிரி ரிச் லுக்கா கொடுக்கும். கண்டிப்பா காலேஜ் இல்ல ஆபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்னா கண்டிப்பா இந்த ட்ரெஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது லுக்கே வந்து டிஃப்ரெண்டா கொடுக்கும். பார்க்க வந்து ஒரு மாதிரி ரிச்சா ராயலா இருக்கும், டீசெண்டா. எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ல ட்ரெஸ் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒண்ணு மட்டும் எனக்கு பிரச்சனையா இருந்தது இந்த ட்ரெஸ்ல என்னன்னா, ஸ்லீவ்ஸ் எல்லாமே கூட பெர்ஃபெக்டா இருந்துச்சு. பட் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இங்க மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. லைட்டா, பெருசா நான் நோட் பண்ணல பண்ணதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. என்னன்னா எனக்கு நார்மலா இப்போ நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃப்ரீயா போட்டுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சோ அதனால மேபி அப்படி இருந்திருக்கலாம். சின்னதை கூட நான் நோட் பண்றேன். பட் நல்லா ஃபிட்டிங்கா டைட்டா போடுவேன் அப்படின்றவங்களுக்கு இது எதுவும் பிரச்சனை இருக்காது. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதோட பேண்ட்டையுமே பார்க்கலாம். இதோட பேண்டோட பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த டிசைன் எனக்கு அழகா ரொம்ப பிடிச்சிருந்தது. இது போட்டப்போ ரொம்ப நல்ல ராயல் லுக்கா கொடுத்தது. சீரியஸ்லி இதோட லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்க்க நல்லா சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கும், நம்ம வேர் பண்ணோம்னா லுக்கே இருக்காது. என்ன இவ்வளவு அழகா இருக்கிற ட்ரெஸ் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு தோணும். சில ட்ரெஸ் பார்க்கவே பழசா இருக்கிற மாதிரி இருக்கும், கலரும் நல்லா இருக்காது. வேற வழி இல்லாம சில ட்ரெஸ் நம்ம போடுவோம். அப்படி இருக்கிற ட்ரெஸ்க்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும், நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கலரை பார்த்தாலே டல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எங்க வீட்லயுமே. பட் நான் போட்டி காட்டினப்போ என்ன இதுவாது அந்த ட்ரெஸ்ஸா இது அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த லுக் வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும், ஒரு மாதிரி ராயலா இருக்கும். சோ எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கு இதோட பேட்டர்ன், பேண்டோட பேட்டர்ன். இதுக்கு துப்பட்டா வந்து ரொம்ப பியூர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு துப்பட்டா நல்லா காட்டன்ல இருந்து ரொம்பவே பிடிக்கும். சோ இது நல்ல லென்த்தா, இதோட பேட்டர்னுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த எட்ஜ்ல மட்டும் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. சோ துப்பட்டாவோட பேட்டர்ன், அதோட மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் ஐ திங்க் 552 rupeesக்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் இந்த ஹால்லயே கொஞ்சம் ரேட் அதிகம். நான் இன்னொரு குர்த்தாவுமே ஆர்டர் பண்ணேன், அது என்னன்னு தெரியல. நிறைய வந்து மீஷோல இந்த டெலிவரி பிரச்சனை நிறைய வந்துட்டே இருக்கு. நான் ஆர்டர் பண்றது உடனே எனக்கு வரவே மாட்டேங்குது, டெலிவரி டிலே ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஃபைனலி அதை நான் வந்து
கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப லேட்டா வருது, நிறைய பிரச்சனை. இந்த டெலிவரி இஷ்யூஸ் மட்டும் எனக்கு இப்போதைக்கு இருக்கு, அந்த ஒரு பிரச்சனை. ஸோ இன்னொரு குர்த்தாவுமே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், குர்த்தா செட்டு. மேபி அடுத்த ஹாலில் நான் அதை ஷேர் பண்றேன் உங்களுக்கு வந்துச்சுன்னா, இல்லைன்னா கேன்சல் பண்ண கூட பண்ணிடுவேன். இது இப்போவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு ரிசீவ் ஆகல. ஸோ இப்போ இந்த ஹாலில் இந்த 3 குர்த்தா செட் தான் காட்டியிருக்கேன். காம்ப்ளிமெண்டரியா இன்னொரு ட்ரெஸ்ஸுமே நான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன், பாருங்க. காம்ப்ளிமெண்டரி ட்ரெஸ் வந்து இதுதான். ஆக்சுவலா வந்து இது எங்க பாப்பாக்காக நான் வாங்கியிருந்தேன். ஷார்ட்ஸ்லயுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், கண்டிப்பா லிங்க் கேட்பீங்க. அதனால இந்த வீடியோல ஆட் பண்ணா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்லயுமே ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 300 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு, அதனாலயே எனக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு பாப்பாக்காக. இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம ஷாப்ல போய் வாங்கும்போது நிறைய ரேட் இருக்கும், மேபி அதுக்கான குவாலிட்டியுமே அங்க இருக்கும். குவாலிட்டி வச்சு இந்த மாதிரி பேட்டர்ன் எனக்கு, நாங்க ஆல்ரெடி குழந்தைங்கள இருந்ததுனால இப்படி வாங்குவோம். மேபி போட்டோஸ் எடுக்க 1 or 2, 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து அவங்க பெருசா லைக் பண்ணி போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம thousands of thousands கொடுத்து இந்த மாதிரி பேட்டர்னை வாங்கி போறது வேஸ்ட் அப்படின்னு தோணுது. அதனால நான் மீஷோல இருந்து இது 300 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் வர்த், குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இல்ல, சூப்பரா இருந்துச்சு. நான் இதுக்கு வாஷ் கூட பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் இதை போட்டு வாஷ் பண்ணி இப்பதான் எடுத்துட்டு வரேன், நான் வீடியோக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி. கலர்லாம் எதுவுமே ஃபேட் ஆகல. 300 rupeesக்கு செம்ம வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் போட்ட பாப்பாவோட போட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இங்க ஆட் பண்றேன், பாருங்க எந்த அளவுக்கு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இதோட மிக்கி மவுஸ் எல்லாம் பிக்சர் கொடுத்து நல்ல குவாலிட்டி, இந்த அளவுக்கு இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னும் போது சூப்பர் தான். இதோட டிஷர்ட் இதோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பாருங்க ஏதோ ட்ரெஸ்ஸோட போட்டு கலர்லாம் கூட ஒட்டி இருக்கு. வாஷ் பண்ணவும் இதோட கலர் கிடையாது, இது நான் தனியா தான் வாஷ் பண்ணியிருந்தேன். வேற ஏதோ ட்ரெஸ்ஸோட கலர் ஒட்டி இருக்கும் போல. ஸோ ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல இந்த டிஷர்ட் கலர் மட்டும் நிறைய சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு குவாலிட்டி. 300 rupeesக்கு தாராளமா கொடுக்கலாம், நல்லா இருக்கு. நிறைய ஏஜ் கேட்டகரிஸும் நிறைய இருக்கு, நம்ம எந்த ஏஜ்ல வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணது 2 to 3 years அந்த கேட்டகரியில இருக்கிற ஏஜ்ல இருக்கிறது தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, பாப்பாக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்க வீட்லயுமே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கு, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் இப்ப காட்டின ட்ரெஸ், இதோட இந்த ட்ரெஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நிறைய பேர் நான் வேர் பண்ணி இருக்கிற ட்ரெஸ்ஸோட லிங்க்குமே நீங்க கேட்பீங்க. சோ நான் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நீங்க செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு மீஷோ ஹால்ல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.